ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் 4th லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட வாழ்வில் அறிவியல் அந்த லெசன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பாலிலிருந்து கிடைக்கும் பொருளுக்கு டிக் குறியும், பாலிலிருந்து கிடைக்காத பொருளுக்கு இன்ட்டு குறியும் எடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. பாருங்கள், பாலிலிருந்து நமக்கு வெண்ணெய் கிடைக்கும்ல, பட்டர், அது கிடைக்கும். இட்லி தோசையெல்லாம் கிடைக்காது, சரிங்களா, அதனால் இன்ட்டு குறியீடு. அப்புறம் மோர் செய்யலாம்ல, அப்போ டிக்கு. புட்டு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. பன்னீர் செய்யலாமா? செய்யலாம். பால்கோவா செய்ய முடியும். ஜூஸ் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஐஸ்கிரீம், நம்ம மில்க் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றோம்ல, அப்போ செய்யலாம். இது வந்து நெய் உருவாக்கலாமா? உருவாக்கலாம். பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் நம்ம டிக் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னா, புரதம் இருக்குது, கொழுப்பு இருக்குது, விட்டமின்கள் இருக்குது, தாது உப்புகள் இருக்குது, சர்க்கரை மற்றும் தண்ணீர். இதெல்லாமே இதில் இருக்குது, பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள். அடுத்து பாருங்கள், சமைக்காமல் உண்ணும் உணவினை கொண்ட குழுவை மட்டும் வட்டமிடுக. பாருங்கள், இதில் கரும்பு, வாழைப்பழம், கேரட் இதெல்லாம் சமைக்காமலே நம்ம சாப்பிட்லாம் தானே. ஸோ இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். அடுத்து, உனக்கு பிடித்த பச்சையாக உண்ணும் உணவுகள் மற்றும் சமைத்து உண்ணும் உணவுகளின் படங்களை வரைந்து வண்ணமிடுக. பாருங்க, பச்சையாகனா கேரட் சாப்பிட்லாம்ல. இன்னும் நிறைய உங்களுக்கு என்னது, இப்போ கேரட், வெள்ளரிக்காய் இதெல்லாம் பச்சையாக உண்ணக்கூடிய உணவுகள் தான். சமைத்து உண்ணும் உணவுகளில் கத்திரிக்காய் நம்ம வரைஞ்சிருக்கோம். உங்களுக்கு என்ன காய் வந்து இங்கே வரைய தோணுதோ அதெல்லாம் இங்கே வரைஞ்சிக்கலாம். அடுத்து, செய்து மகிழுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. பாருங்கள், காய்கறிகளே வச்சு ஒரு மிதிவண்டி மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ஆமாம் தானேப்பா. நீங்களும் இந்த மாதிரி காய்கறிகளை வச்சு உங்களுக்கு என்ன உருவங்கள் வரைய தெரியுமோ, உருவாக்க முடியுமோ அதை வந்து உருவாக்கி பார்க்கணும். அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட குறிப்புகளுக்கு ஏற்ப உணவுப் பொருட்களுக்கு வட்டத்தில் வண்ணமிடுக. கொதிக்க வைத்தலுக்கு வந்து பர்பிள் கலர், நீராவியில் வேக வச்சு நம்ம சமைக்கிறோம்ல அதுக்கு வந்து க்ரீன் கலர், எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு வந்து சிவப்பு கலர், வறுக்கிறோம்ல அதுக்கு வந்து ப்ரௌன் கலர், அடுத்து அனலில் வேக வைக்கிறதுக்கு வந்து எல்லோ கலர், அடுதல்னால் அடுக்கி வைக்கிறதுக்கு வந்து என்னது ஆரஞ்சு கலர். பாருங்கள், கொதிக்க வைத்தல் எதெல்லாம் கொதிக்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அரிசி உலைக்காயுது கொதிக்குது தானே, இப்போ அரிசியை கொதிக்க வைப்பாங்க. வேறு பாருங்கள், இங்கே குழம்பு என்ன செய்வாங்க, கொதிக்கும். குழம்பு நம்ம என்ன செஞ்சால் வச்சுட்டோம்னா அது கொதி வரும். ஸோ அது வந்து கொதிக்க வைக்கிறாங்க. அடுத்து, நீராவியில் வேக வைத்த உணவுகள். நீராவியில் வந்து எதெல்லாம் வேக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியில் வேக வைக்கக்கூடியது பாருங்க, இட்லி நீராவியில் வேக வைப்பாங்க. அதே மாதிரி புட்டு செய்யலாமல் நீராவியில் தான் வேக வைப்பாங்க. அடுத்து, எண்ணெயில் பொரித்த உணவுகள், அதுக்கு சிவப்பு வண்ணம். பாருங்கள், வடை வந்து எதில் பொரிப்பாங்க, எண்ணெயில் பொரிப்பாங்க. பூரியும் எண்ணெயில் பொரிப்பாங்க. அடுத்து, வறுத்தல் எதெல்லாம் வறுக்கிறாங்க, ப்ரௌன் கலர். பாருங்கள், இந்த காளான் ஃப்ரை வறுக்கிறாங்களே. அதுக்கடுத்து வேறு என்ன வறுப்பாங்க, நிலக்கடலை வந்து வறுக்கிறாங்க, சரிங்களா. இதெல்லாம் வறுத்தலில் வரும். அடுத்து பாருங்கள், அனலில் வேக வைத்தல் இதெல்லாம் அனல், அதாவது ஓவன், மைக்ரோ ஓவன் இருக்குல்ல அதிலெல்லாம் வைக்க முடியும்னா அதுக்கு எல்லோ கலருங்க. பாருங்கள், கேக் வைக்கலாம், வேறு என்ன வைக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், சிக்கன் வந்து அனலில் வேக வைக்கிறாங்களே, தந்தூரியெலாம் நீங்கள் சாப்பிட்றீங்களா, அதை அனலில் வேக வச்சு தானே தராங்க. ஓகேப்பா. அப்புறம் அடுதல் அப்படின்னா ஆரஞ்சு வண்ணம். பாருங்கள், அடுதல்னால் நமக்கு ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்றோம்ல, பன்னு ப்ரெட்டு அந்த இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, அடுதல் முறையில் தான் அதை சமைத்து தருவாங்க, சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், சரியான பாதையில் சென்று சிறு பொறிக்கருவிகளை இணைக்க. பாருங்கள், இது என்ன அப்படின்னா ஒலிபெருக்கி. இதுக்குண்டான பாதையை நம்ம கண்டுபிடிச்சி இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து இது வந்து விரலி, அதாவது பென்ட்ரைவ்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தமிழில் விரலி. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கான பாதை. அடுத்து இது பார்த்திங்கன்னா மடிக்கணினி, லேப்டாப்னு சொல்லுவோம்ல, அப்போ அது சேரக்கூடிய பாதை வந்து இது, சரிங்களா. அடுத்து பாருங்கப்பா, கீழ்காணும் படத்தில் உள்ள சிறுபொறி கருவிகளை மட்டும் எடுத்து எழுதுக. பாருங்கள், மடிக்கணினி, விரலி, வாஷிங் மிஷின் கிடையாதுப்பா, இப்போ மகிழுந்து கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது. இது என்னது, கையில் இருக்கக்கூடிய அந்த கையெடுக்க மின் விளக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒலிபெருக்கி, இது வந்து திறன் பேசி, இது என்னது, இது ஒலிபெருக்கி தான். இது வந்து தலையணை ஒலிபெருக்கி, இது என்னது தலையணை ஒலிபெருக்கி, ஒலிக்கருவின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒலிபெருக்கி, சரிங்களா. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், மாத தேர்வு பார்க்கலாமா. என்ன கொடுத்துருங்க, அந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். பாருங்கப்பா, சிவாவின் மாமா தனது வாகனத்தில் பயன்படுத்திய எரிபொருள் எவ்வகையான வளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வளம்னா, சிவாவின் மாமா தனது வாகனத்தில் பயன்படுத்திய எரிபொருள் வந்து புதுப்பிக்க இயலாத வளம், சரிங்களா. அடுத்து பாருங்கள், மேற்கண்ட பத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள எளிய இயந்திரங்கள் 3 எழுதுக. என்னென்னா, நெம்புகோல், கப்பி, இடுக்கி. அடுத்து, பத்தியில் காணப்படும் நெம்புகோல்களையும் அவற்றின் வகைகளையும் எழுதுக. நெம்புகோல்களின் வகைகள்னால் சாய்ந்தாடி, கொட்டை உடைப்பான், குரடு, சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், பத்தியில் இடம்பெற்றுள்ள உணவுப் பொருட்களை பட்டியலிடுக. என்னென்ன உணவுப் பொருட்கள்னால் பால், பிஸ்கட், பன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, தயாரிக்கப்பட்ட முறை மாவு, சர்க்கரை, எண்ணெய், நீர், பால், ரொட்டி, சோடா மற்றும் சுவையூட்டிகள் கொண்டு தயாரிக்கப்படுகிறது.
அடுத்து பாருங்க, சிவா புகைப்படம் எடுக்க பயன்படுத்திய சிறுபொறி கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. மற்றும் மற்ற பயன்களில் ஏதேனும் 2 எழுதுக. இப்போ சிவா புகைப்படம் எடுக்க பயன்படுத்திய சிறுபொறி கருவி வந்து திறன்பேசி. அதன் பயன்கள் பார்த்தீங்கன்னா, திறன்பேசியில் என்ன பண்ணலாம்? ஃபோன் தான்ப்பா திறன்பேசி, வேறு ஒன்றும் கிடையாது. அதன் பயன்கள் தகவல் தொடர்பு மற்றும் இடங்களை அறிதல். லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணுறோம்ல ஃபோன்லேருந்து. ஸோ அதுக்காக அது பயன்படுது. நிறைய பயன்பாடு இருக்குது இதில் திறன்பேசியில். நம்ம சும்மா 2 மட்டும் எழுதியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.